ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 256வது நாமா திருப்பெயர் ஸ்ரோத்ரியாய நமஹா. வேதம் ஓதுபவனுக்கு நமஸ்காரம். ஸ்ரோத்ரம் அப்படின்னா காது. வாயால சொல்வதை கேட்டு காதுனால கேட்டு வாயால சொல்றதை காதுனால கேட்டு மனனம் அதாவது மனப்பாடம் செய்து அதை ஒப்பிக்கப்படுவதனாலே வேதத்திற்கு ஸ்ருதின்னு பேரு. வேதம் ஓதுபவருக்கு ஸ்ரோத்ரியன்னு பெயர். வேதம் பயில சில வரமுறைகள்லாம் உண்டு. ஸ்வரபேதம் இல்லாமல் இருக்கணும். ஒரு அக்ஷரத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ற நேரம் மாத்ரா காலம்னு பேரு, அது இருக்கணும். பதத்திற்கு பதம் இடைவெளி வேண்டியது மாறுபடக்கூடாது. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. மாறுபட்டால் பொருள் வேறுபடும். ஆகையால்தான் வேதம் காதால் கேட்டு இன்னி வரைக்கும் சொல்லப்படுறதாக இருக்கு. எழுதா கிழவி மறை அப்படின்லாம் அதுக்கு பெயர் இருக்கு. அதனால பகவான் அந்த ஸ்ரோத்ரியராகவே இருக்கார். ஸ்ரோத்ரியர்னா விசேஷ அனுஷ்டானமும் ஆச்சாரங்கள் நிறைந்து அதை கடைபிடிச்சு மற்றவரையும் கடைபிடிக்க வைக்கிறவர்னு அர்த்தம். அதனாலதான் ஆதிச்சதுர் வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசேன்னு கொண்டு போய் பகவானை அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டதாக இருக்கு. ஆனால் வேதம் ஓதுண்டே இருக்காராம் பகவான். ஏன்னா சாமகானத்தை அவரும் கேட்கிறார், அவர் சன்னதியில எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கார்கள்னு இருக்கிற காரணத்தினால பகவானுக்கு இந்த சாமவேதத்திலையும் வேதத்திலையும் அவ்வளோ ஒரு பிரியம். பிரணவத்தையே சதா அவருடைய சன்னதியில் அனுசந்தானம் ஆயிண்டே இருக்கிற காரணத்தினால வேதத்தை சொல்லிகிட்டே இருக்கிறவர். ஏன்னா அவர் வேதம் சொல்றதுனால தான் சிருஷ்டி காரியங்கள்லாம் பிரம்மாவுக்கே தெரியறது. இதை வேதமே கொண்டு போய் சொல்றது. அப்படி வேதம் ஓதிக்கொண்டே இருப்பவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.